அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஸ்பைஸியாக செட்டிநாடு சமையலையே மிஞ்சுற அளவுக்கு இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செமையாக ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி நம்ம பண்ணலாம். இந்த சீசனுக்கு இது செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த கிரேவி செய்யறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்யறதுக்காக நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் என்னெல்லாம் இந்த கடாயில் போட்டிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் மிளகு போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குங்க. இந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. வறுத்து ஆறிட்ட பிறகு நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. பேனில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே நான் இப்போ இதில் என்ன சேர்க்குறேன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் இதில் போட்டு இந்த வெங்காயத்தை கூட நான் வதக்குறேன். உங்கள்கிட்ட அந்த தூள் இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைனா பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது நீங்கள் முழுசாகவும் போடலாம். 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் அப்படி போட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரேவி பண்ணும்போது நல்லா அன்றைக்கே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்குங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிங்க, அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் இதில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த சிக்கன் இருக்க தண்ணிலாம் இப்போ நல்லா வத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மசாலா பவுட்ரு இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணும் போதே இதோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. இதுக்கு மெயினே இந்த மசாலா தான். ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் கழித்து இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்துச்சு. நம்ம பெப்பர் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரிஞ்சி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இது செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.